ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மீ சேனல் ரெக்ஸ் வியூ. இன்றைக்கி நம்ம எக் பஃப் ரெசிபி எப்படி பண்ணலாம் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான மைதா வந்து 200 கிராம் எடுத்துக்கோங்க. தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஹாஃப் லெமன் ஜூஸ், பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா எதுவும் நம்ம ஆட் பண்ண போகிறதில்ல. 2 ஸ்பூன் பட்டர், நல்லா சில்டு வாட்டர் நல்லா ஆட் பண்ணி நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு இதை எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம பட்டர் பிளாக்ஸ் தான் ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு வந்து நல்லா பட்டர் வந்து ரொம்ப மெல்ட் ஆகிருக்கக்கூடாது. இதுக்கு 100 கிராம் பட்டர் எடுத்துக்கோங்க. பட்டர் பிளாக்ஸ் பண்ணி நம்ம பஃப் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். ரெண்டு ஸ்பூன் மைதா, ஒரு ஸ்பூன் சால்ட். சால்டட் பட்டராக எடுக்கிறதா இருந்தீங்கன்னா சால்ட் தேவையில்லை. இப்போ ஒரு பார்ச்மெண்ட் பேப்பர் இல்லாட்டினா நம்ம ஏதாவது ஒரு ஷீட் எடுத்துக்கலாம். ஒரு பேஸ்ட்ரி பஃப் ஷீட் நம்ம வீட்லேயே நம்ம ஈஸியாக ரொம்ப ரெடி பண்ணிடலாம்.
எல்லாத்தையும் நல்லா ஸ்டஃப் பண்ணிடலாம். ஃபைனலாக நம்ம எக் வாஷ் பண்ணிடலாம். அப்போ பேக் பண்ணி வரும்போது நம்மளுக்கு ரொம்ப நல்லா வரும். ஒரு 160 டிகிரி செல்சியஸ்க்கு நம்ம எல்லாத்தையும் நல்லா பேக் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா பேக் ஆகி வந்துருச்சு. நல்லா ஒரு கிறிஸ்பியாக லேயரில் நல்லா வந்துருச்சு. ஒரு ஈவினிங் டைம் ஸ்நாக்குக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீட்லேயே நம்ம ரொம்ப ஈஸியாக ஒரு பஃப் ரெடி பண்ணிடலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் எனக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோடோட பார்க்கலாம். Until then, bye from Reks View. Thanks for watching.